ஜப்பானில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் சமுராய் எனப்படும் போர்வீரர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் அரசர்களையும் மக்களையும் காப்பாற்றும் காவலர்களாக இருந்தனர். சமுராய்களின் வாழ்வியல் முறை புஷிடோ எனப்படும் ஒழுக்க விதிகளின் அடிப்படையில் நடந்தது. புஷிடோ விதிகளான விசுவாசம், தங்கள் அரசருக்கு உயிரையே கொடுத்து சேவை செய்தனர். மரியாதை, சத்தியம், நேர்மை, தைரியம் ஆகியவற்றில் வாழ்ந்தனர். தியாகம், தோல்வியை சந்தித்தால் கூட அவமானமாக வாழ்வதை விட மரணத்தை தேர்ந்தெடுத்தனர். இப்போது 47 ரோனின் கதை பற்றி பார்க்கலாம், வாருங்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஜப்பானில் அசானோ நாகனோரி என்ற அரசர் வாழ்ந்தார். ஒருநாள் சோகுனின் அரண்மனையில் கிரா யோஷினாகா என்ற ஊழல் அதிகாரி அவரை அவமதித்தார். அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அசானோ தனது வாளை எடுத்து கிராவை தாக்கினார். ஆனால் அரச மாளிகையில் வாள் எடுத்தது பெரிய குற்றம். அதற்காக சோகுன் அசானோவுக்கு செப்புக்கு எனும் சமுராய்களின் தற்கொலைச் சடங்கு செய்ய உத்தரவிட்டார். அசானோ உயிரிழந்தார். அவரது நிலங்களும் அதிகாரமும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவரது விசுவாசமான சமுராய்கள் தங்கள் தலைவனை இழந்து ரோனின் எனும் தலைவரற்ற சமுராயானார்கள். ஆனால் அவர்கள் மனதில் ஒரே ஒரு குறிக்கோளாக எங்கள் அரசனின் மரணத்திற்கு பழி வாங்க வேண்டும் என்றது. 2 ஆண்டுகள் அவர்கள் அமைதியாக வாழ்ந்து திட்டமிட்டனர். சிலர் வியாபாரி போலவும், சிலர் சந்நியாசி போலவும், சிலர் பிச்சைக்காரர் போலவும் நடித்து தங்கள் உண்மையான நோக்கத்தை மறைத்தனர். இறுதியில் ஒரு பனிப்பொழியும் இரவில் அந்த 47 ரோனின்கள் தாக்கினர். அவர்கள் கிராவின் மாளிகையை முற்றுகையிட்டு வீரத்துடன் போராடி இறுதியில் அவரை கொன்றனர். பிறகு அவரது தலையை எடுத்து தங்கள் அரசன் அசானோவின் கல்லறையில் வைத்து மரியாதை செலுத்தினர். பழிவாங்கி முடித்த பிறகும் அவர்கள் ஓடிச் செல்லவில்லை. அவர்கள் தாமாகவே நீதிமன்றத்தில் சென்று, நாங்கள் எங்கள் அரசனின் மரியாதைக்காக மட்டுமே இதைச் செய்தோம் என்று சொன்னார்கள். சோகுன் அவர்களின் விசுவாசத்தையும் வீரத்தையும் மதித்தார். ஆனால் சட்டத்தையும் காப்பாற்ற வேண்டும். எனவே அந்த 47 பேருக்கும் செப்புக்கு செய்ய உத்தரவிட்டார். அவர்களும் தங்கள் விதியை ஏற்று உயிரை தியாகம் செய்தனர். இன்று வரை 47 ரோனின் கதை ஜப்பானில் விசுவாசம், தியாகம், மரியாதை ஆகியவற்றின் அடையாளமாக வாழ்கிறது. டோக்கியோவில் உள்ள அவர்களின் கல்லறை இன்றும் மக்கள் வணங்கச் செல்கின்றனர்.